அட அன்னைக்கு ஒரு நாள் மத்தியானம் ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது லைட்டா வயிறு பசி ஆயிடுச்சு. சரி இதை ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்விக்கிக்குள்ள போனா என்ன ஆர்டர் பண்றதே தெரியல. கிளைமேட் வேற நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. சரி இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி சில்லுன்னு ஏதோ சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில பார்க்கும்போது தான் ஜெல்லியில் ஐஸ்கிரீம் செஞ்சு விற்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் தட்டி விடுன்னு சொல்லிட்டு ஆர்டர் தட்டி விட்டேன். இந்த ஐஸ்கிரீமோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் 18 ரூபாய் கொண்டு வரவங்களுக்கு 15 நிமிஷத்துல உங்க ஆர்டர் கையில வந்துடும் போட்டுருந்துச்சு. ஒரு வழியா 15 நிமிஷம் கழிச்சு அந்த ஃபோன் பண்ணிட்டாரு. தம்பி ஆர்டர் வந்துருச்சு பண்ணிட்டு சரி நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டு ஆர்டர் வாங்க போன உடனே ஐஸ்கிரீம் கையில கொடுத்துட்டாரு. நானும் போன டைம் ஆன மாதிரி ஆயிருமோன்னு பயந்துட்டேன். நான் நினைச்ச மாதிரியே ஒண்ணுமே ஆகல. அது மட்டும் இல்லாம அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பூன் வேற கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம்னு பிரிக்க ஆரம்பிச்ச பாருங்க. பிரிக்கும் போதே பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. இதுல 2 ஃபிளேவர் கலந்துருக்காங்க. ஒன்னு பாதாமும் ஒன்னு வெண்ணிலா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பூன் எடுத்து ஒரு பைட் நார்மலா வச்ச பாருங்க. டேஸ்ட் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. சரி இதுக்கு மேல நம்ம கைத்திரையை காட்டுவோம்னு சொல்லி அந்த பாதாம் ஒரு ஸ்பூனு இந்த வெண்ணிலா ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே ஒரு பைட் வச்சோம் பாருங்க. எப்பா டேஸ்ட் உண்மையிலே பிரமாதமா இருந்துச்சு. நீங்க எத்தனை பேர் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.